வளமுடன். நம்ம உடம்புக்கு மூச்சு காற்று தேவைப்படுகிறது. மூச்சு காற்று வழியாக உடம்பு வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு மூச்சு காற்று, அதாவது உள் மூச்சு காற்று ஒன்று, வெளி மூச்சு காற்று ரெண்டு சேர்ந்து ஒரு மூச்சு காற்று நம்ம நடந்துகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மூச்சு காற்று நடக்குது. அதாவது வலது பக்கம், இடது பக்கம். இது என்னோட உடம்போட வலது பக்கம். இப்போ வலது சுவாசம் நடந்துகிட்டு இருக்கு, இல்லைன்னா இடது சுவாசம் நடந்துகிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இது எப்படி கவனிக்கிறது அப்படின்னா, வலது கை கட்டை வச்சு வலது பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூச்சு காற்று உள்ளே எடுங்க, மெதுவாக மூச்சு காற்றை வெளியில் விடுங்க. ஒரு 2 தடவை பண்ணுங்க. அப்புறம் இடது பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வலது பக்கம் மூச்சு காற்று நடக்குமா? வலது பக்கம் நல்லா உள் மூச்சு எடுங்க, வலது பக்கம் வெளி மூச்சு விடுங்க. இப்போ நமக்கு எந்த பக்கம் சுவாசம் சுலபமாக நடக்கிறதோ அந்த சுவாசம் நமக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ நமக்கு வலது பக்கம் சுவாசம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உடம்பு சூடுத்தன்மை. இடது பக்க சுவாசம் நடந்துட்டு இருக்குன்னா குளிர்ச்சித்தன்மை. இது ஆண் தன்மை, இது பெண் தன்மை. இந்த மாதிரி 2ஆக பிரிஞ்சு இருக்கு. இதற்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கும் நம்ம உணர்வுகளுக்கும் எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. அதை பற்றி அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி 2 பக்கம் தனித்தனியாக மூச்சு காற்று போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இது டிவைட் பண்றது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு. நல்லா கவனிச்சு பாருங்க. உடம்போட சயின்ஸ் இவ்வளோ தூரம் தானே இந்த டிவைடர் இருக்கு. இதுக்கப்புறம் உள்ள போகிறதுக்கு ஒரே குழாய் தான் இருக்கு. இந்த ஒரு குழாய் வழியா இந்த பக்கம் போகக்கூடிய மூச்சு காற்று வலது பக்கத்துக்கு மட்டும் இயங்குது. இந்த பக்கம் இடது பக்கம் போகக்கூடிய மூச்சு காற்று இடது பக்கத்துக்கான உடம்புக்கு இயங்குது. இது உடம்பு சூடு குளிர்ச்சி ரெண்டும் பேலன்ஸ் ஆக இருக்குது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த சரம் மாறும். இதுக்கு பேர் சரம். இந்த சரம் மாறும். சரிங்களா? இது ஓகே. சரம் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே சில பதிவுகள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது லங்ஸ். இந்த லங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு லங்ஸ், அதாவது 2 பக்கம் இருக்கக்கூடிய லங்ஸு 3ஆக பிரிக்கிறாங்க. உடம்பு 3ஆக பிரிக்குது. ஒன்று மேல் பகுதி, இன்னொன்று நடுப்பகுதி, இன்னொன்று அடிப்பகுதி. அடிப்பகுதி வரையிலும் நல்ல மூச்சு காற்று, அதாவது மேல் பகுதி, அடிப்பகுதி, நடுப்பகுதி, இது 3க்குமே மூச்சு காற்று சரியாக இருந்தால் நம்ம உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும். சப்போஸ் அடிப்பகுதிக்கு மட்டும் நல்ல காற்று பிராணசக்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா வயிறுக்கு கீழே இருக்கக்கூடிய இடுப்பு பகுதி, கால்கள்லாம் நல்லா இருக்கும். மேலே கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். நடுப்பகுதியும் அடிப்பகுதியும் மூச்சு காற்று இருந்தால் நெஞ்சு வரையிலும், அதாவது 3ஆக பிரிச்சிருக்கு பார்த்தீங்களா உடம்பு. அடிப்பகுதி லங்ஸ் வயிறுக்கு கீழே இடுப்பு பகுதி, கால்கள் வரையிலும் மூச்சு காற்று பிராணசக்தி கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. நடுப்பகுதி நெஞ்சு பகுதி, மார்பு, நெஞ்சு, உள்ளுக்குள்ள ஹார்ட்டு, லங்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதற்கான தேவையான சக்தி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, பிராணசக்தி கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்குது. மேல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா லங்ஸ். இந்த லங்ஸ் கழுத்துக்கு மேலே தலைப்பகுதிக்கு பிராணசக்தி கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கு. அதனால தான் இப்போ முழு லங்ஸுக்குமே நமக்கு பிராணசக்தி சரியாக இருந்தால் முழு உடம்பு நல்லா இருக்கும். இப்போ அடிப்பகுதி லங்ஸுக்கு சரியாக இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும். கால்கள் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா, பிராணசக்தி நல்லா இருக்கும். இப்போ 3ஆக பிரிக்குது உடம்பு. இப்போ எந்த பகுதிக்கு லங்ஸுக்கு நமக்கு காற்று அதிகமாக தேவைப்படுகிறதோ, இப்போ சப்போஸ் நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இடுப்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், கால்கள்லாம் வலிக்குது, கால் குடைச்சல் எடுக்குது, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் லங்ஸோடைய அடிப்பகுதிக்கு பிராணசக்தி முழுமையாக போய் சேரலை. எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் லங்ஸோட நடுப்பகுதிக்கு முழுசாக பிராணசக்தி சேரலை. எனக்கு தலை வலிக்குதுங்க, தலை பாரமாக இருக்குது, கண்ணு சரியில்லை, காதில் குடையிறாமல் இருக்குது, கழுத்தில் ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இது சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் லங்ஸோட மேல் பகுதிக்கு காற்று முழுசாக சேரலை, பிராணசக்தி முழுசாக சேரலை. இப்போ இது 3த்தையும் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இதற்கான தனித்தனி முத்திரைகள் இருக்குது. அந்த முத்திரைகள் மூலியமா எந்த பகுதிக்கு நமக்கு அதிகமாக பிராணசக்தி தேவையோ அதை கொண்டு வர முடியும். இப்போ அதிகமாக தேவை, ஏற்கனவே 2 ஒர்க் ஆகிட்டு இருக்காது. மேல் பகுதி நல்லா இருக்கு, நடுப்பகுதி நல்லா இருக்கு. இப்போ அடிப்பகுதிக்கு சரியில்லை, ஏன்னா வயிறு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதற்குன்னு தனி முத்திரைகள் இருக்கு. இந்த முத்திரைகளை பற்றி நம்ம அடுத்த பதிவுகளை தெரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு சரமும் தேவைப்படுகிறது, அதே நேரத்தில் நமக்கு லங்ஸோட மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி 3த்துக்குமே பிராணசக்தி முழுமையாக தேவைப்படுகிறது. இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி லங்ஸுக்கு எப்படி பிராணசக்தி கொண்டு சேர்க்கிறதுன்றது, முத்திரைகள் மூலமா எப்படி சேர்க்கிறது நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.